ஆண்டவரும் மறுமை ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்து கொள்கிறேன். இந்த அருமையான வேளையிலே கர்த்தர் நமக்கு தந்த இந்த அற்புதமான வேலைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின தெய்வீக கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலே ஆகஸ்ட் மாதம் கர்த்தரின் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், எதை செய்ய போகிறார், இயேசு என் வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பலவிதமான வாஞ்சையோடு நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம். இயேசு உங்களோடு பேசுகிற ஒரு நேரம். நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை தேற்றுவாராக. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆகஸ்ட் மாதம் இந்த 7 மாதங்கள் நடத்தி வந்த தெய்வம் இந்த 8வது மாதத்திலே அவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், நான் அங்கீகரிக்கிற தெய்வம். அல்லேலூயா. உண்மையாவே கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். இந்த ஆகஸ்ட் மாசம் கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். எந்தெந்த காரியத்திலெல்லாம் நமக்கு அங்கீகரிப்பு உண்டாயிருக்கும். ஆபேல் காணிக்கை கொண்டு வந்தான், காயினும் காணிக்கை கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தர் ஆபேலின் காணிக்கை மாத்திரம் அங்கீகரித்தார். இந்த மாதம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாகவும் வாக்கு தத்தமாகவும் நம்மோடு வெளிப்படுத்துகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அங்கீகரிக்கிற தெய்வம் அங்கீகரிப்பார். எனவே பலவிதமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கும்போது ஆபேல் தலையீற்றுகளில் முதன்மையானவை தந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் முதன்மையான காரியங்களை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தவும் உங்களுடைய சட்டைகளில் உங்களை மறைத்துக் கொள்ளவும் கர்த்தர் வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எனவே அங்கே பார்க்கும்போது அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். அங்கீகரிக்கிற தெய்வம் கனம் பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மகிமையான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் 10th ஃபெயில், 12th ஃபெயில், என் வாழ்க்கையில படிப்பனா என்ற பலவிதமான கேள்விக்குறியோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு என் வாழ்க்கையில இடைப்பட்டார். என்னுடைய ஆசிரியர் பயிற்சி தேர்வில் எத்தனையோ மாணவர்கள் தோற்று போனாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்தில் எனக்கு வெற்றியை தந்தார். அநேக ஜனங்களுக்கு முன்பதாக என்னை ஒரு ஆசிரியராக கர்த்தர் அங்கீகரித்தார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெற்றியை தருகிற தெய்வம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுகத்தை தருகிற தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3 காரியத்தை நான் உங்களுக்காக நான் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நம்முடைய ஜபங்களை அங்கீகரிக்கிறவர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற சகல காரியங்களையும் அவர் அங்கீகரித்து நடத்துகிறவர். அது உண்மையான வார்த்தை. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்குள் உலாவி கொண்டிருக்கிறார். அவரே மகிமையின் தெய்வம். அவரை நோக்கி பாருங்கள். முதலாவது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் அற்புதமா பேசுகிறார். சாலமோன் ஞானியின் மூலமாய் நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை நீ என்ன பண்ண வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாசம் யாரெல்லாம் கர்த்தரை கனப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, யாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அவர்கள் எல்லாரும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். பொருளாலை கனம் பண்ணுங்கள். காணிக்கைகளினால் கனம் பண்ணுங்கள். விசேஷித்த பொருட்களினால் கர்த்தரை கனப்படுத்துங்கள். அநேக காரியங்கள் நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையும் செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரனில் முதற் பேரான வனையும் எனக்கு கொடுப்பாயாக. இங்க சொல்றாரு, நீங்க மரத்துல காய்க்கிற பழமா இருந்தாலும் சரி, ரசமா இருந்தாலும் சரி, காணிக்கை செலுத்த வேண்டும். முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே முதன்மையான காரியங்களை கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கும் பொழுது, அது வருமானமாக இருக்கலாம், சம்பளமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நிலத்தின் கனிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கிறதை வைத்து கர்த்தர் கனப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார்.
எனக்கு தெரிஞ்சு எங்க பகுதியை சேர்ந்த பால் ஜப்ராஜ் என்கிற ஒரு அண்ணன் இருக்கிறார். அவருக்கு நல்ல படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஆனால் அவருடைய தாயார் பிறந்த உடனே பொருத்தனை பண்ணாங்களாம், நான் அவனை முழு நேரம் ஒழித்து ஒப்பு கொடுக்குற சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் அவர் போய் இன்ஜினியரிங் படித்தார், நல்ல மார்க் எடுத்தார், வேலைக்காக சென்னைக்கு போனார். இப்படியா நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் அவர் மயக்கம் அடித்து கீழே விழுந்து அந்த மூளைக்கு போகிற ஒரு நரம்பு அவருக்கு வீக்கமாகி ஒரு அன்கான்சியேஷனுக்கு சென்று விட்டார். பல மாதங்கள் கட்டில் கிடையா இருந்தார். பலவிதமான துக்கம், பலவிதமான வேதனை. இப்படி இந்த காரியம் நடந்துச்சு என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் அவங்க கூட்டத்திற்கு வந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தேவ மனிதர்களுக்கு தலைமையில் கை வச்சு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தினார், இந்த பிள்ளையை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பொருத்தனை பண்ணின ஜபத்தை நீங்கள் மீறினபடினால் இந்த விளைவு உங்களுக்கு உண்டாயிருக்குது. நீங்கள் மறுபடியும் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி உன் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடு, அப்போது கர்த்தர் உன் வாழ்க்கைக்கு எல்லா நிந்தையை மாற்றுவான்னு சொல்லி அந்த அருமையான ஊழியக்காரன் சொல்லி அனுப்பி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சகோதரனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணினார்கள், பொருத்தனையை நிறைவேற்றினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு அந்த மகனுக்கு சுகத்தை தந்தார். அவருடைய கையில் சில ஒரு ஆயுதாக நாகர்கோயிலில் படிக்கும்படியே கர்த்தர் கிருபை செய்தார். அந்த மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அவர்கள் தேவனை கனப்படுத்தினார்கள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் சுகத்தை தந்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் இந்த அருமையான மக்கள் மத்தியில் அவர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பொருத்தனையிலே விளையாடாதிருங்கள். உங்கள் விளையாட்டுத்தனம் தேவனிடத்தில் வேண்டாம். கர்த்தரிடத்தில் கவனமாக நீங்கள் பொருத்தனை பண்ண வேண்டும், கவனமாக அவரை கனப்படுத்த வேண்டும். எல்லா விதத்திலும் கர்த்தரை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் மகிமையான காரியங்களை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். யாத்திராகம் 23:19 சொல்லுகிறது, உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதற் கனியை உன் தேவனாகி கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. ஆலயத்திற்கு உன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஊழியனிடத்தில் உன்னுடைய காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அநேக ஊழியங்களுக்கு காணிக்கைகளினால் தேவ ஊழியத்தை கட்டுகிறார்கள். இதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இன்னமும் அநேக காரியங்களை கொடுத்து ஊழியங்களை கட்டி எழுப்புங்கள். நீங்கள் கொடுக்கிறது ஒரு தேவ மனுஷனுக்கோ அல்லது ஒரு மனுஷனுக்கோ கிடையாது. நீங்கள் விதைக்கிறது கர்த்தருக்கே விதைக்கிறீர்கள். உங்கள் விளைச்சல்கள் கர்த்தருக்கே உரியது. கொடுக்கிறவர் நீங்கள். மனுஷனை பார்த்து கொடுக்காதிருங்கள், தேவனையே பார்த்து மகிழ்ச்சியோடு நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதில் புரியப்பட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மல்கியா 3:10 சொல்லுகிறது, சோதித்து பாருங்கள், உங்கள் தசம பாகங்களினால் என்னை நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் காணிக்கையை எதிர்பார்க்கிற தெய்வம். காணிக்கையை எப்படி விதைக்கிறார்கள் என்கிற இருதயத்தை கவனிக்கிறவர், அவருடைய கரங்களை கவனிக்கிறவர், அவருடைய சிந்தனைகளை கவனிக்கிறவர், அவருடைய எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பல விதமான காரியங்கள் எனக்கு தெரிந்த என்னுடைய தாயார் பல முறை எங்க வீட்டுல வச்சிருக்கிற அந்த பூசணிக்காய் செடி மற்ற சொரக்காய் செடியெல்லாம் வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த செடியில முதல் கனி வந்த உடனே என்கிட்ட சொல்லுவாங்க, அதை பறிச்சு கொண்டு போய் ஆலயத்துல கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தெரியும், இன்றைக்கும் கிராமத்துல ஆடுகளையும் மாடுகளையும் முதல் பிறந்த எல்லா விலங்கினங்களையும் ஜீவன்களையும் சுரக்கா புடலங்கா இப்படி பலவிதமான சின்ன விஷயத்துல கூட கர்த்தரை கனப்படுத்துகிற தேவ ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு உங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? அநேக காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டுமா? நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரை கண்டு செலுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். லூக்கா 14:13 சொல்லுகிறது, நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த அருமையான வேளையில் நாம் கனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கனம் பண்ண வேண்டும். இன்றைக்கு திருமணமானாலும் சரி, நல்ல நிகழ்ச்சியானாலும் சரி, எந்த காரியமானாலும் நம்முடைய உறவின் மக்களை நாம் கூப்பிடுகிறோமே தவிர, நம்மளுக்கு தெரிந்த மக்களை கூப்பிடுகிறோமே தவிர, ஆனால் இந்த மாதிரி வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் நாம் கூப்பிடுவதில்லை. நாம் கூப்பிட வேண்டும். அவர்களை நாம் கனப்படுத்தும் போது, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்கள் அது எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார், விசேஷித்த காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுங்கள்,
பொருத்தனையை நிறைவேற்றுங்கள், உணவு கொடுங்கள், ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுங்க. இன்றைக்கு எனக்கு தெரியும், பெங்களூர் பட்டணத்துல ரெசியூ மினிஸ்ட்ரி செஞ்சு கொண்டிருக்கிற அருமையான சகோதரர் ராஜான்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல ஒரு தேவ மனிதன். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆத்ம ஆதாயத்தை குறித்து வெறித்தனமாய் பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பயங்கரமான கிறிஸ்துவின் போர் ஆயுதமாக பயன்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் பிரதர் ராஜவனை நான் நினைத்து சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கும் அவர்கள் காலையில இட்லி எல்லாம் சுட சுட அவர்கள் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பிலும் தெருக்களிலும் போய் ஏழை எளியவர்களை பார்த்து அந்த உணவு பட்டலங்களை கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். எங்கே சென்று கொண்டிருக்கிறது கிறிஸ்தவம்? இன்றைக்கு நீயும் நானும் அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோமா? இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய கூடிய ஐக்கியம் நமக்கு உண்டாயிருக்குமானால் கிறிஸ்து செய்வதை போல நாமும் செய்வோமே. அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியுமே. உணவு கொடுங்கள், ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுங்கள், ஜனங்களை கனப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அவர்கள் பசியை ஆற்றும்படியாய் செய்யுங்கள், கர்த்தர் உங்கள் பசியை ஆற்றும்படி செய்வார். அவர்களுடைய துக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் துக்கங்களை அவர் புரிந்து கொண்டு உங்களை வழிநடத்துவார். அநேக காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அதே போல்தான் ஆம்பர் படத்துல பாஸ்டர் பால் சதீஷ் ஐயா ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் தோறும் பல நாட்கள் நான் பார்த்திருக்கிறேன். அவர் எல்லா உணவு பட்டலங்களை கட்டி தன் சபையாரத்துல கொடுத்து ஏழை எளிய ஜனங்களுக்கு, பஸ் ஸ்டாப்ல தெருவில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்க சொல்லுவார், பல கிராம ஜனங்களுக்கு கொடுக்க சொல்லுவார். இதனால் நடந்தது என்ன? கர்த்தர் சாப்பிட கூட வழி இல்லாத இருந்த அந்த குடும்பத்தை இன்றைக்கு கர்த்தர் நடத்தி இருக்கிறார். மரித்து போக வேண்டும், செத்து போய்விட வேண்டும் என்று நினைத்து வந்த அந்த குடும்பத்தை கர்த்தர் நடத்தினார். இன்னைக்கு ஆம்பூர் பட்டணத்துல அற்புத இயேசுவின் சபையை நடத்தும்படியாய் 300க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை அந்த சபையில வைக்கும்படியாய், ஒவ்வொரு மாதமும் கூட்டங்களை நடத்தும்படியாய், அநேக ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் சகோதரனை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். என் ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உணவு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேல் படைத்த காணிக்கை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் நற்சாட்சி பெற வேண்டும், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சாட்சி பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபேல் உன்னதமான காணிக்கையை படைத்தான், மேன்மையான காணிக்கையை படைத்தான், கிருபையாய் தேவ சமூகத்தில் பயந்து கொடுத்தான். அதனால் கர்த்தர் அவன் காணிக்கையை ஆசீர்வதித்தார், அங்கீகரித்தார். எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைத்து பாருங்கள். இயேசு பூமி எங்கும் நற்சாட்சி பெற்றவராய் இருக்கிறார். அவர் ஏழை ஜனங்களுக்கு கொடுத்தார். பூமி எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு இயேசுவை நாம் பிரதிபலிக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிறோமா? அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் தருவார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், கர்த்தருக்கு நான் மேன்மையானதை தருவேன், உன்னதமானதை தருவேன், இதனால் நான் நற்சாட்சி பெறுவேன், நீதிமான் என்று பெயர் பெறுவேன் என்று நீங்க நம்பும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில வல்லமையான காரியத்தை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எஸ்ஐயா 60ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபோயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று எஸ்ஐயா 60ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும், எஸ்ஐயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், அவருடைய பலிகளிலும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொன்னார். காணிக்கைகளை அங்கீகரிக்கிறவர், உங்கள் பலிகளை அங்கீகரிக்கிறவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களிலும் கர்த்தர் அங்கீகரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஒரு வேலை ஏதோ ஒரு காரியத்துல இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை, வேலை ஸ்தலத்துல அங்கீகரிக்கப்படவில்லையே, குடும்பத்துல அங்கீகரிக்கப்படவில்லை, துக்கத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை இந்த மாதம் அங்கீகரிக்க போகிறார். ஒரு வேலை நீங்கள் பலவிதமான லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகவில்லை, பலவிதமான போராட்டம், என் குடும்பம் இன்றைக்கு சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை, என் பிள்ளைகளுக்கு சீட் கிடைக்கல, இப்படி பலவிதமான கவலைகளோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்த தெய்வம் நீங்கள் செய்கிற சகல காரியத்தையும் நான் அங்கீகரிக்க போகிறேன். பயத்தோடு நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும் போது அங்கீகரிக்கப்படுவீர்கள், நற்சாட்சி பெறும்போது அங்கீகரிக்கப்படுவீர்கள், உன்னதமான காரியங்களை செய்யும் போது அங்கீகரிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, என் அன்பு ஆண்டவரே, ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறீர் ஆண்டவர், இந்த மாதம் முழுவதும் எங்களை எப்படி நீ நடத்த போகிறீர் என்று மிகுந்த வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் வெளிப்படுத்தின சத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியில் உம்மை கனப்படுத்தினார், அதனால் கர்த்தர் ஆண்டவரை மரித்தும் அவனை பேசும்படியாய் வைத்து இந்த நாளில் உம்மை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் கர்த்தர் இவர்களை மாற்றும் ஆண்டவரே. நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இவர்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவர் அங்கீகரிக்கப்பட்டவர்